எக்காரணத்தை கொண்டும் கூலி படத்தை ரிவ்யூ பண்ண போறது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு என்னோட மன குமுறல்களை கொட்டிட்டு போயிடுறேங்க. முடியலடா சாமி, இனிமே யாராச்சும் பேன் இண்டியா மூவி 1000 கோடின்னு சொன்னா தயவு செஞ்சு ஓடிருங்க. நாங்க ஒன்னும் பேன் இண்டியா படம் 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்க போறது இல்ல. உங்க மேலையும் உங்க கதை மேலையும் நம்பிக்கை வச்சுதான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க போறோம். ஆனா எங்களை நீங்க இப்படி ஏமாத்தலாமா? பேன் இண்டியா மூவி அப்படின்னா என்னங்க? மொழிகளை கடந்து, லொக்காலிட்டியை கடந்து, மொழி, ஊரு அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேன் இண்டியா அப்படிங்கிற பேர்ல எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாரா பெருக்கி போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டா அது பேன் இண்டியா படமா ஆயிடுமா? பேன் இண்டியா மார்க்கெட்டிங் வேணா சொல்லிக்கலாம். கண்டிப்பா அது பேன் இண்டியா படம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க கேட்கலாம், அப்படி பார்த்தா இது வரைக்கும் பேன் இண்டியா படம் ரிலீஸே ஆகலையா அப்படின்னு. ரிலீஸ் ஆச்சுங்க. பாகுபலி அப்படின்னு ராஜமௌழி எடுத்த படம் பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறமேல தான் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே தமிழ்லயே நிறைய படங்கள் பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆயிருக்குங்க. மணிரத்னம் எடுத்திருக்க ரோஜா படம், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கூட பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆன படங்கள் தான். பாம்பே, கண்டிப்பா அந்த படம் எல்லா மொழி மதங்களையும் கடந்து காமனான ஒரு விஷயத்த பேசுறதுனால பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி எனக்கு எந்த படமும் ஞாபகம் இல்லைங்க. RRR படம் கூட பேன் இண்டியா லெவல்ல பண்ணணுமே அப்படின்னு ராஜமௌழி எடுத்த மாதிரி தான் இருந்தது. சும்மா பேன் இண்டியா மார்க்கெட்டிங் தான் பண்ணாங்க. புஷ்பா படம் எவ்வளவு பெரிய ஸ்கேம், நேஷனல் அவார்டே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம பேச வேண்டியது இல்லைங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன தரமான பேன் இண்டியா படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு KGF. எல்லாரோட மனசுலயும் தனி இடம் அந்த படத்துக்குன்னு இருக்கும். திருஷ்யம் எப்படி ஒரு படத்தோட கதை எல்லா மொழிகளுக்கும் சூட் ஆகிற மாதிரி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காந்தாரா. அந்த படம்லாம் என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், அவங்களோட லொக்காலிட்டியை பத்தி பேசிருக்குங்க அந்த படம். ஆனா அந்த படம் மொழிகள், மதங்கள், அவங்க இருக்கிற ரீஜனை தாண்டி எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. ஏன்னா அதுதான் பேன் இண்டியா. இன்னும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப கூலி படத்துல கேமியோ அப்படின்ட்டு பேன் இண்டியான்னு சொல்லிக்கிறதுக்காக ஒரு கேமியோ கொண்டு வந்திருக்காங்கல்ல, அமீர் கான். அவர் நடிச்சே ஒரு படம் இருக்குங்க, லகான். அது பேன் இண்டியா லெவல்ல பட்டைய கிளப்பின படங்க. ஏன்னா அது பேசின சப்ஜெக்ட் அப்படி. கிரிக்கெட் இப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு 1000 படங்கள் இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஸ்டார்ஸ் மட்டும் பெருக்கி போட்டு பேன் இண்டியா அப்படின்னு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்ப நம்ம ரீஜன், நம்ம லொக்காலிட்டியை பத்தி ஒரு படம் எடுத்து அது மொழி, மதங்கள், ரீஜனை தாண்டி சாதிக்குதோ அதுதாங்க உண்மையான பேன் இண்டியா மூவி. பேன் இண்டியா முகத்துல நம்ம இழந்தது நிறையங்க. இப்ப இந்தியன் 2 எடுத்த சங்கர் தான் ஜீன்ஸ்னு அப்பவே பேன் இண்டியா ஹிட் கொடுத்தாரு. இப்ப தக் லைஃப் எடுத்த மணிரத்னம் தான் ரோஜா, தில்சே, பாம்பே அப்படின்னு அப்பவே பேன் இண்டியா ஹிட்ஸ் நிறைய கொடுத்திருந்தவர். கூலிப்படம் எடுத்த லோகேஷ் கூட கைதி அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கிறாரு. தயவு செஞ்சு இனிமே பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல படம் எடுத்தா அது எப்பவும் கடல் தாண்டி சாதிக்குங்க. அதுதான் உண்மையான பேன் இண்டியா மூவி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆன படத்தை மிஸ் பண்ணிருந்தேன்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.